ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு கொள்ளு சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்பவே சிம்பிள், டேஸ்டி பட் ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. கொள்ளு வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காம, இந்த மாதிரி பசங்களுக்கு கொள்ளு சாதம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கொள்ளை நைட்டே ஊற வச்சு வச்சுக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ண கொள்ளை காலையில் ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுக்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கணும். இப்போது எண்ணெயை விட்டு ரொம்பவே கம்மியாக ஒரே ஒரு பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கணும். இதில் மசாலா ரொம்ப இல்லாமல் மைல்டாக தாங்க இருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கணும். இடித்து சேர்க்கும்போது வேறு ஒரு ஃப்ளேவர் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லா வேறு டேஸ்ட்டு வரும். ஸோ இஞ்சி பூண்டை இதுக்கு இடித்து சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற கொள்ளு சேர்த்துக்கணும். இப்போ 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கராக இருந்தால் நீங்கள் 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட்டுறணும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் காலிஃப்ளவர் 65 செஞ்சுருந்தேன். கூடவே தயிர் பச்சடியும் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸில் நான் இதை தான் பேக் பண்ணேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணலான்னு டவுட்டாக அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். See you tomorrow மக்களே.